மீனாட்சி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ நினைக்கிற மாதிரி சரவணன் விஷயத்துல நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் மாமா மட்டும் இல்ல. வேற யாரு? அந்த அருணா? அதான் எனக்கு எப்போ தெரியுமே. அப்பாவும் பையனும் சேர்ந்து தானே இந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலையை பண்ணியிருக்காங்க. அவனை தானே சொல்ற? இல்ல மீனாட்சி, நான் அருணை சொல்லல. அப்புறம் வேற யாரு? சித்தி தான் அது எல்லாத்துக்கும் காரணம். வாட்? ஆமா மீனாட்சி, இவ்வளவும் பண்ணது உங்க அம்மா தான். உன்னையும் சரவணனையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக உங்க அம்மா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. சரவணனை மறந்துறேன்னு சொன்னா கண்டிப்பா நீ கேட்க மாட்ட. அதான் அவன் மேல பொய்யான பழிய போட்டு அவன் தப்பானவன்னு ஒன்ன நம்ப வைக்கிறதுக்காக உங்க அம்மா அப்படி பண்ணாங்க. என்ன இப்படி எல்லாம் பேச சொல்லி மாமா உன்னை அனுப்புனாரா? இல்ல மீனாட்சி, இந்த உண்மையை உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு தான் சொன்னாரு. ஆனா எனக்கு தான் மனசு கேட்கல உன்கிட்ட சொன்னேன். அப்போ மாமா எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணதெல்லாம் எங்க அம்மா, அப்படிதானே? நான் அப்படி சொல்லல மீனாட்சி. மாமாவும் தான் இதுக்கு உடந்த. இதுக்கெல்லாம் மெயினான ரீசனே உங்க அம்மா தான். சரவணனை சிக்கல்ல மாட்ட வச்சு அவன் கேரக்டர் சரியில்லைன்னு உன்னை நம்ப வைக்கிறதுக்காக தான் சித்தி என்னை பெங்களூர்ல இருந்து வர சொன்னாங்க. அன்னைக்கு நடந்த வில்லேஜ் ஃபீஸ்ட்ல நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதை எட்டி பார்த்ததா சொல்லி சரவணன் மேல பழிய போட்டது, அப்புறம் உண்மை தெரிஞ்சு நான் அவன்கிட்ட சாரி கேட்குற மாதிரி நடிச்சு ஃப்ரெண்ட் ஆனது எல்லாமே சித்தியோட பிளான் தான் மீனாட்சி. சித்தி சொல்லிதான் நான் சரவணன் மேல ஆசைப்படுற மாதிரி நடிச்சேன். நான் ஊருக்கு போகணும்னா ஃபேர்வெல் பார்ட்டி வேணும்னு சரவணன் கிட்ட கேட்டது, அன்னைக்கு மார்னிங் நான் சரவணனுக்கு தெரியாம அந்த ரூம்ல போய் படுத்துக்கிட்டது, இது எல்லாமே உங்க அம்மா சொல்லிதான் மீனாட்சி. மார்னிங் சரவணனும் நானும் ஒரே ரூம்ல இருந்து வெளியில வரணும், அதை பார்த்து நீ அவனை உன் லைஃப்ல இருந்தே விரட்டி அடிக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணதே உங்க அம்மா தான். இது எல்லாத்துலயுமே மாமாவுக்கும் அருணுக்கு பங்கு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணதே உங்க அம்மா தான். மாமா பாவம், அவர் நல்லவர்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல. உங்க அம்மா இவ்ளோ வேலை பண்றது தெரியாம அவங்கள நல்லவங்க நினைச்சு நீ ஏமாந்துட கூடாதுன்னு தான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். உங்க அம்மாவுக்கு உன் மேல பாசம் அக்கறை எல்லாமே இருக்கு. நீ நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய கண்டிப்பா உங்க அம்மா உனக்கு அமைச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரவணனை சுத்தமா பிடிக்காது. உன்னையும் சரவணனையும் பிரிக்கிறதுக்காக உங்க அம்மா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு மீனாட்சி. இதுல ஏன் தப்புமே இருக்கு. சித்தி சொன்னாங்களேன்னு நானும் கேவலமா நடந்திருக்க கூடாதுதான். நான் அப்படி நடந்துக்கிட்டதுனாலதான் இப்ப ஏன் வாழ்க்கையும் போச்சு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அப்படி போயிடக்கூடாதுன்னு தான் உன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்க அம்மாவை நீ நம்பாத மீனாட்சி. நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு மீனாட்சி.